Hey guys, welcome back to my YouTube channel. Stay tuned with Ruby. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தொல்லை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கொசு தொல்லை தான். ஸோ இந்த கொசு தொல்லையிலேருந்து விடுபட நம்ம என்ன பண்ணுவோம்? மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் இல்லாட்டா அந்த கோயில் அதை தான் யூஸ் பண்ணுவோம். கொசுபத்தி இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த கொசுபத்தி நாளடைவில் அவங்க உயிரை கொல்லுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கொசு தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும். ஸோ அந்த கொசுவை கொள்றதுக்காக நம்ம சரி ஒரு ஆளோட்டை கொளுத்தி வைப்போம், இல்லாட்டா கொசு பற்றியே கொளுத்தி விடுவோம் அப்படின்னு டெய்லி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் டெய்லி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை கொண்டுட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் நம்ம உடம்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அது என்னமோ கொசுவை கொள்ளுது தான், ஆனால் கொசு கூட சேர்த்து நம்மளே கொண்டுட்டுருக்கு. ஆனால் அது நமக்கே தெரியாது. முன்னாடி காலத்தில், அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா இருக்க காலத்துலலாம் அந்த காயில்லாம் ரொம்ப நேச்சுரலாக பண்ணது. நம்ம எல்லாரும் சின்னதாக இருக்கும் போது யூஸ் பண்ண காயில் வந்து நேச்சுரல் கிடையாது. இப்போ இருக்கிறது சொல்லவே வேண்டாம். ஹவு மஸ்கிட்டோ காயில் ஹார்ம் யூ. முன்னாடி இருந்த காலத்துலலாம் எப்படின்னா அந்த கொசுபத்தி வந்து ரொம்பவே நேச்சுரலாக தயார் பண்ணாங்க. அது எதுலேருந்து தயார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பூக்கள்லேருந்து தயாரிச்சாங்க. ஒன்று வந்து பைரித்ரம் டேசி, இன்னொன்று வந்து பெயிண்டட் டேசி அப்படின்னு ஒரு 2 பூ இருக்குது. சரியா? அந்த பூவோட தலை வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அது நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்து திரும்ப அதுலேருந்து கொசுபத்தி மேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 100% நேச்சுரல். அதை நீங்கள் டெய்லி கொளுத்தினாலுமே நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம கொசுல இருந்தும் பாதுகாப்பாக இருக்கலாம். இப்போ உள்ள மாடர்ன் கொசுபத்திலாம் எப்படி தயாரிக்காங்க அப்படின்னா பைரித்ராய்ட் பெஸ்டிசைட் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியும் சிட்ரோனெல்லா அப்படிங்கிற ஒரு ஆயிலும் சேர்ந்துருக்கு. அந்த சிட்ரோனெல்லா ஆயில் வந்து அதே மாதிரி தான் ஒரு காஞ்சி போன புல்ல வந்து பேஸ்ட்டாக மேக் பண்ணி அந்த பேஸ்ட்லேருந்து ஆயில் தயாரிப்பாங்க. ஸோ 50% நேச்சுரலாக இருக்குது, 50% பூச்சிக்கொல்லியை தான் போட்டு வைக்கிறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ராத்திரி ஃபுல்லாக நீங்கள் தூங்குற வரைக்கும் உங்களை சுற்றி ஒரு பூச்சிக்கொல்லியை கொளுத்தி விட்றீங்க. அதை நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா 8 மணி நேரம் தொடர்ந்து அதை சுவாசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களே நினச்சி பாருங்க அது உங்கள் உடம்புக்கு என்னெல்லாம் பண்ணுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டடீஸும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணலை இந்த மாதிரியான காயில்ஸ் எல்லாமே டெங்குலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணெரிச்சல், வாமிட்டிங், சோர் த்ரோட், அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்மா இருக்குன்னா இந்த மாதிரியான காயில்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இதுலேருந்து ஆஸ்மா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அப்புறம் ப்ரெக்னென்சி உமன் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரெக்னென்சி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவன் கேன்சர் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி காயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை தவிர்த்து மோஸ்ட்டாக இப்போல்லாம் யாருமே இந்த காயில்ஸ் யூஸ் பண்ணல தான். மோஸ்ட்டாக இப்போல்லாம் ஆல் அவுட், குட் நைட், அந்த ஸ்க்ராட்ச் கார்ட்ஸு, ஓடோமஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. நம்ம ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெலத்ரின். இந்த ப்ரெலத்ரின் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது சப்போஸ் நம்ம தூங்கும் போது அந்த ஆலோட்டை நம்ம போட்டு வைக்கிறோம். ஸோ அதுலேருந்து வெளியேறக்கூடிய கேஸ் நம்மளோட பிளட்ல டிசால்வ் ஆகி நமக்கு கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் வரக்கூட சான்சஸ் இருக்குது. டிவி சீரியல்ஸில் இல்லாட்டா ஏதாச்சும் மூவிஸில் பார்த்துருப்போம், ஒரு புகையை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அது வந்து கார்பன் மோனாக்சைடு தான். ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காயில் ஆஃப் கொசுபத்தியை நம்ம இன்ஹேல் பண்ணுறது வந்து 100 சிகரெட்டை நம்ம ஸ்மோக் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ ஒரு பயங்கரமான கெட்ட விஷயத்தை நமக்கு கொடுத்துட்ருக்குன்ட்டு. அது கொசுவை அழிக்குதான், ஓகே. ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் நம்மளையும் அது கொள்ளுது. நம்ம இப்போ ஃபேப்ரிக் ரோலான், ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் அந்த மாதிரி புதுசாக என்னென்னமோ கொண்டு வராங்க. கம்பெனி வச்சிருக்க எல்லாருமே மக்களுக்கு எது பாதுகாப்பானது அதெல்லாம் பார்த்துலாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து பிஸ்னஸ். ஸோ எப்படியாவது என்னோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு போகணும், என்னோட ப்ராடக்ட் தான் ட்ரெண்டிங்காக இருக்கணும், என்னோட வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குமே தவிர இது மக்களுக்கு சேஃபாக இருக்கணுங்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. அது சேஃபாக இருக்குன்னு பார்த்தா அது வந்து சர்வீஸாக பிஸ்னஸாக இருக்காது. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் பி அவர் மக்களே. இந்த பேர் வீட்டில் குட்டி குட்டி குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள கொசுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய அம்மாமார்கள் வந்து ஆலோட்டை சொருகி விட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே காமிக்காது. நீங்கள் எப்படியே பழக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்பிரேட்டரியோ கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளமோ வரும்போது நீங்கள் யோசிப்பீங்க, அதான் ஸ்மோக்கே பண்ணல, எனக்கு எப்படி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. காரணம் இது அதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரே ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் மஸ்கிட்டோலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் விண்டோஸ் டோர்ஸ்ல எல்லாம் நெட் அடிச்சு விட்ருங்க.
ஃபுல்லாக அடிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பெட்ரூம் வாசலில் இல்லாட்டா பெட் மேலேயே ஒரு மாதிரி ஒரு டென்ட் மாதிரி ஒரு நெட் உண்டு, அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆல் அவுட் குட் நைட்லாம் அதுவும் 300 rupees பக்கத்தில் தான் வரும், அது நெட்டும் 300 rupees பக்கத்தில் தான் வரும். ஸோ தயவு செஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அலர்ஜி சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடோமாஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அதில் NN டைஎத்தில் பென்சமேட் தான் இருக்குது. ஸோ அது சேஃப் டு யூஸ் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கின்ல போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 days அது உங்கள் ஸ்கின்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொசுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கொசுவை போட்டு தள்ளுறது, இல்லைன்னா கொசு உள்ளே வராமல் தடுக்கிறது. கொசுவை போட்டு தள்ளிங்கன்னா கருமா மாதிரி அது உங்களையும் சேர்த்து போட்டு தள்ளும். ஸோ அந்த கம்பெனிக்காரங்களோட பிஸ்னஸ் வலையில் மாட்டாமல் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய வெல்த். நான் அந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ பை கைஸ், see you in the next video.